வணக்கம். சிற்பி செய்திகள். புளியங்குடியில் பிரபல துணிக்கடையில் தீ விபத்து. 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துணிகள் சேதம். புளியங்குடி கீழப்பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த முகமது கான் மகன் அப்துல் காபர் கான் புளியங்குடி காந்தி பஜாரில் துணிக்கடை வைத்திருக்கிறார். நேற்று இரவு 9:30 மணியளவில் 2வது மாடியில் புகை வருவதைக் கண்டு மேலே சென்று பார்த்தபோது தீப்பிடித்து எரிவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக ஊழியர்களை கீழே இறக்கினார். பின்பு அருகிலிருந்த கடைக்காரர்கள் அனைவரும் சேர்ந்து தீயை அணைக்க முற்பட்டனர். தொடர்ந்து வாசுதேவநல்லூர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கிருந்து நிலைய அலுவலர் கருப்பையா, சிவக்குமார் மற்றும் ஊழியர்கள் ராஜதுரை, கோட்டித்துறை, ஆனந்த் ஆகியோர் விரைந்து வந்து தீயை அணைத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துணிகள் சேதமடைந்தன. சம்பவ இடத்தில் புளியங்குடி இன்ஸ்பெக்டர் ஷியாம் சுந்தர் தலைமையில் போலீசார் விரைந்து வந்து தீயை அணைக்க உதவியதோடு சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிற்பி செய்திகளுக்காக ஜெயராஜ்.